கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். மரியாள் கடவுள் அல்ல, அவங்க துணையும் அல்ல. மனிதனை நம்பினால் மோசம் போயிடுவீங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும். கடைசி வரை அவர் தான் நமக்கு எல்லாமே பார்த்து கொள்வார். மத்தேயு 15:9 வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி அன்னைக்கே சொல்லிட்டாரு, அவங்க மனித கற்பனைகளை உபதேசமாக உபதேசிக்கிறாங்க, வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. அப்போ வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறவன், அந்த தேரை இழுத்துட்டு போகிறவன், அந்த காவி சட்டையோ பேண்ட்டையோ அல்லது என்னென்னா சீலையோ அணிஞ்சிக்கிட்டு போகிறவன் எல்லாமே வீணாய் ஆராதனை செய்யக்கூடியவர்கள். இதில் வேறு ரோட்டில் தப்படிச்சு வேற அந்த சிலையை கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய ஆவியை பெறாத பங்கு தந்தை என்று குருவானவர் தண்ணி எடுத்து அந்த சிலை மேலே தெளித்து, நான் கண் கூட என்ன பண்ண பார்க்குறேன், தப்படிச்சு கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேன். தப்படிக்கிறவனும் ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்படலை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் சொந்த பந்தம் பூரா அது பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இடம் கொடுத்தாலும் சத்துரு வருவேன். அந்த அம்மா கரெக்டாக சொல்லுது. இடம் கொடுக்குறீங்க, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பண்ணால் வேளாங்கண்ணி தீர்த்தத்தை தூக்கி போடு, வேளாங்கண்ணி மாதா சிறுவத்தை தூக்கி போடு, பெரிய என்ன பண்ணால் சிலையை தூக்கி போடு. ஆசீர்வாதம் தங்க விடாதபடி வேளாங்கண்ணி அவனை என்னன்னா அவன் பாதாளத்தில் போகிறதுக்கு வச்சிருக்கு. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற விக்கிரக ஆராதனையை தூக்கி வெளியே போடு. வெளியில் போட்டவர்கள் அலையிலையோ சொல்லுங்க. அப்போ உன் மகனோ மகளோ அல்லது மருமகளோ அல்லது யாராக இருக்கட்டும், அதை கொண்டு வந்து நான் மட்டும் நமஸ்கரிக்கிறேன், நீ கும்பிட வேணாம் நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா தூக்கி அவங்களே வெளியில் வீசுங்க. விக்கிரகத்தையும் தூக்கி வெளியில் வீசணும். அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ண அன்பு செலுத்துகிறேன்னு வர்றவங்களையும் தூக்கி வெளியில் வீசு. இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை, கற்பனை, முறைமை, நியாயம், தேவனுடைய நீதி, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வருகிற அப்படி தீர்ப்பு, அவருடைய தீர்மானம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நான் இந்த பூமியில் இந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த உறுதி, அந்த தன்னம்பிக்கை, அந்த கர்த்தருடைய வாழ்க்கை தரமானது உயர்ந்திருக்கிறது. ஏங்க, எந்த இடத்துலையும் உங்கள் கடவுளை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் என்னைக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அங்கே பிசாசானவன் அவனுடைய வேலையை செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க. தேவனுக்குரிய மகிமையை மனிதனுக்கு கொடுக்காதீங்க. மனித சடங்குகள் மூலம் ஆராதனை செய்யாதீங்க. அருமையானவர்களே, மாதாவுக்கு இன்னைக்கு என்ன பண்ண ஆராத்தி எடுக்க மங்களம் மங்களம். என்ன மங்களம்? மங்களமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன மங்களம்? ஆராத்தி. அதில் நீங்கள் என்ன ஒரு செம்பு மேலே என்னத்தை வச்சுருக்குறாங்க? தேங்காய் வச்சுருக்காங்க. தேங்காயை சுற்றில என்ன வச்சுருக்காங்க? மா இலையை வச்சுக்கிட்டு மங்களம் மங்களம். என்ன மங்களம்? மங்கள மாதாவாம். இன்னொன்று மங்கள மாதான்னு வேறு வச்சுருக்காங்க. 2000 மாதா எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. காசு பணத்தை வச்சுருந்தா கொடுங்கடா, நாங்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறோம். பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிளை வாங்கி தரோம். விடுதலை பெறாதவர்களுக்கு விடுதலை சொல்கிறோம். நற்செய்தி இல்லாதவர்களுக்கு நற்செய்தியை நாங்கள் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து அதற்காக வந்தார். அல்லேலூயா. விடுதலை கூற வந்தார், நற்செய்தி அறிவிக்க வந்தார், உண்மையான சத்தியத்தை கூற வந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு பாவங்கள் பெருகி இருக்கிறது. சிலை வணக்கம் பைபிளுக்கு விரோதமான அருவருப்பாக இருக்கிறது. வேளாங்கண்ணி கோயிலில் இருக்கிறது பூரா அருவருப்பு தான். அருமையானவர்களே, வேளாங்கண்ணி கோயிலில் என்ன பண்ணுறாங்க? மெழுகுவத்தி ஏற்றுறதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அது வியாபாரம். அங்கனக்குள்ளேயே மெழுகுதிரி விற்கிறாங்க. அங்கே போய் பெரிய மெழுகுதிரி, சின்ன மெழுகுதிரின்னு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கே ஏற்றுவோம். அவன் உருக்கி திருப்பியும் அதே மெழுகுதிரியே செஞ்சிருவேன். மெழுகுதிரி அவனே செய்கிறான். அவன்கிட்ட தவிர்த்து வேறு யாருக்கிட்டே வாங்க முடியாது. கோயிலே விற்கிறான். அதை கோயிலில் இருக்க ஜனங்கள் உருக்குறாங்க. அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். அதை எடுத்து கொண்டு போய் திருப்பி உருக்குறான். அப்போ அவனுக்கு லாபமா இல்லையா? ஜபமால அங்கே விற்கிறான். விக்கிரக ஆராதனைக்குரிய சிலைகள், உயிர் தாண்டவர் சிலையிலேருந்து பாடுபட்ட சிறுவத்திலிருந்து எல்லாமே கடையில் விற்கிறான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறான்? தன்னுடைய வருமானத்திற்காக செய்கிறான். அது கடவுள் அல்ல. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கொடி கம்பம் ஏற்றுறதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. யாரை உயர்த்தணும்? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஏற்றி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆண்டவருக்காக கொடியேற்றினார்கள் இஸ்ரவேலர்கள். அவங்க போர் செய்து ஜெயித்தார்கள். பிசாசை, சத்துருவை, சத்துருவின் மனிதர்களை வீழ்த்தி
தேவனை உயர்த்தி கொடியேற்றினார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சத்துரு கொடியேற்றிக்கிறீங்க. அதை போய் மக்கள்லாம் பார்த்து பூ போடுறேன், அதுக்குள்ளேருந்து பூவை வேற மேலேருந்து கட்டி அதுலேருந்து போடுறேன். மக்கள் ஐயோ அம்மாங்கிறான், அன்னையே தாயே. அப்படி முக்கியமானது, உன்னை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவது கர்த்தர். எவன் அன்னையே தாயேன்னு அந்த பாட்டுக்கு அப்படியே நிற்கிறானோ அவன் பூரா பிசாசு பிடிச்சவன். அவன் வாழ்க்கையில் பாரு எதுவுமே நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் இருப்பீங்க, நன்றாக இருப்பீர்கள். அருமையான ஒரு வசனம், பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு 12வது வசனம். நீ நன்றாக இருப்பான், இப்படி செய்தால் நீ நன்றாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பாருங்கள், மாதா செய்த அற்புதங்கள்னு நிறையா சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மாதா எனக்கு குழந்தை கொடுத்தாங்க, மாதா எனக்கு அற்புதத்தை செஞ்சாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அவன் பூரா கர்த்தரை அறியாதவன். என் பிசாசு செய்யலையா அற்புதம்? கடைசி காலத்தில் சில என்ன பண்ணால் பேசுமா, அது பேசிக்கிட்டு இருக்குது. சில பேசுது, சில குழந்தை பெற்று தருது. தெரியுமா உங்களுக்கு? ரோபோ குழந்தை பெற்று தருது. மனுஷனுடைய அந்த விந்து அணுக்களை என்ன பண்ண கொண்டு போய் அதுக்கு செலுத்துறான். அது உள்ளுக்குள்ளே கரு உருவாகி என்ன பண்ண குழந்தைய பெற்று தருதுங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. மனிதர்கள் பேசுகிற விதமாய் கடவுளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கடவுள் உருவத்துக்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்டாலும் அது என்ன பண்ண சொல்லுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு கடவுள் உருவாக்கிட்டாங்க. நிறையா கடவுள் வந்துட்டாங்க. உண்மையுள்ள தேவன் ஒருவரே, அவரை அண்டிக் கொள்வது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 42:8 சொல்கிறாரு, என் மகிமை வேறொருக்கு கூட. எனக்கு இருக்கிற மகிமையை எந்த கடவுளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டேன். எனக்குரிய மகிமை எனக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அந்த மகிமையை மாட்சிமையை ஆண்டவர் ஒருபோதும் மாதாவுக்கு விட்டு கொடுக்கல, மரியாளுக்கு விட்டு கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஆனால் கடவுள் ஒருத்தர் தான். எல்லாருமே கடவுள் ஆயிட முடியாது. கடவுளை வழிபடுகிறவர்களாய் வேணா மாற முடியும். அந்த கர்த்தர் ஒருத்தர் தான். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். தெளிவா இருக்கா? என் மகிமையை வேறொருனுக்கு கொடுக்க மாட்டேன், என் மகிமையை எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் கொடுக்க மாட்டேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க விட மாட்டேன். அல்லேலூயா. இதில் வேற மாதாவே சரணம். என்ன மாதாவே சரணம்? என் துதியை நான் என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. தேவனுடைய மகத்துவத்தை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருடைய வழியில் நடத்த வேண்டும். பிழையாம் அவன் விழுந்து போனான், சொல்லப்போனால் அவன் விக்கிரகத்திலே விழுந்து போனான்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. ஆபேல் அவன் நல்லவன், அவன் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆனால் காயின் அவன் ஒரு விக்கிரகத்தில் விழப்பட்டவன் தான். பிசாசுக்கெல்லாம் அடிமையானவர்கள் விக்கிரகத்தில் விழப்பட்டவர்கள். என் மகிமையை வேறொருனுக்கு கொடுக்க மாட்டேன், என் துதிய விக்கிரக ஆராதனைக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். அதை போய் வேறொருக்கு கொடுத்தா ஆண்டவர் அடிப்பார், ஆண்டவர் சுக்குநூறாக உடைப்பார், குடும்பத்தை இல்லாமாக்குவார். அதில் வேற பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் ஜெபம் பண்ணால் எப்படி கேட்பாரு? அவன் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி போய் லாஸ்ட்டில் என்ன பண்ண சாகுற நிலைமையில என்ன பண்ண ஜான் பீட்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க. எப்படி ஆண்டவர் காப்பாற்றி கொடுப்பாரு? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாவில் என்ன பண்ணால் ரட்சிப்பு, மீட்பு, அற்புதம், சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் என்ன பண்ண உண்டாகும். இது இல்லாமல் எப்படி என்ன பண்ண செயல்படுத்துவது? அப்போ என் மகிமையை வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன், தேவனுடைய மகிமையை அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மாதா கோயிலுக்கு கொடியை வாங்கி தந்தவன், கொடி மரத்தை வாங்கி தந்தவன், அதுக்கு முலாம் பூசினவன் பரலோகத்துக்கு போயிடுவானா? கர்த்தருடைய வசனத்தை கேட்காம உன்னை யார் அப்படி செய்ய சொன்னது? மாதா கோயிலுக்கு 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன், அல்லது 50 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன், அல்லதுன்னா ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னவன் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இதுக்குன்னே ஒரு குரூப் அலையுதில்ல, டொனேஷன் என்கிற பேரில். அருமையானவர்களே புரிந்து கொள்ளுங்கள். டொனேஷன் கேட்டு வந்தானா அவனுக்கு கொடுக்காத. ரட்சிக்கப்பட்டவர்கள் டொனேஷன் கொடுக்க வைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லி வச்சுருங்க, இதுக்கு விக்கிரக ஆராதனைக்கு 5000 10,000 திருவிழாவுக்கு நான் தருவேன், டொனேஷன் எழுதிக்க அப்படிங்கிறதே பாவம் தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாம் பிசாசு கொடுக்கறதுக்கு காசை தூக்கி கொடுத்துட்டு நான் கர்த்தரை மட்டும் வழிபடுறேன், இந்த காசு மட்டும் வேணா என்ன வேணுமாலும் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா அந்த காசை வச்சு தான் அவன் விக்கிரக ஆராதனைக்குரியவைகள்லாம் செய்கிறான், பூஜை பொருட்கள்லாம் வாங்குறான்.
சப்பரத்தை ஓட்டுறதுக்குரிய காரியங்கள்லாம் செய்கிறான். உபயம் யாரு? உன்னுடைய உபயம். கர்த்தர் தந்த விதைய காசை விக்கிரகத்துக்கு நீ செலுத்தினா நீ எப்படி உருப்பிடுவ? அதாவது விக்கிரக ஆராதனை செய்கிறவனை பார்த்து நான் கேட்குறேன்.